எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வண்டிக்கடை ஸ்டைல் சுண்டல் தான் பார்க்க போகிறோம். வண்டிக்கடை ஸ்டைல் சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல குக்கரில் 300 கிராம் பட்டாணி கூடவே 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். நான் பட்டாணியை ஆல்ரெடி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். நமக்கு பட்டாணி நல்லா வெந்து வந்துடணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு கரைச்சிட்டு நான் இது கூட சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியை இது கூட தண்ணி வடிக்காம அப்படியே சேர்த்திக்கணும். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் வேணுமா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. நம்மளுடைய நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப் லிங்க் நம்ம சேனல் அபவுட் செக்ஷனில் இருக்கு. இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் உங்களுக்காக அங்கே இருக்கு. இப்போ நம்ம 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், துருவின கேரட், வெங்காயம், கொத்தமல்லி தலை சேர்த்திக்கிறேன். கூடவே நம்ம குட்டி குட்டி ஸ்லைசஸாக தக்காளி கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.